ஹலோ வியூவர்ஸ், அபே ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கார்த்திக் யோகி இயக்கத்துல சந்தானம் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. படத்தோட ட்ரெய்லர்ல வந்த அந்த ஒற்றை வசனமே சர்ச்சையை கிளப்பின நிலையில அந்த வசனம் தான் படத்துக்கே ப்ரமோஷனா அமைய போகுது அப்படின்னு சந்தானம் ரொம்பவே கூலா பேசியிருந்தாரு. அப்படி வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல என்னதான் இருக்கு, என்னவெல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பாத்திரலாம் வாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத நாயகன் ராமசாமி தன்னோட தோட்டத்துல எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வை வச்சு ஒரு பெரிய கோயிலையே கட்டி ஊர் மக்களை ஏமாத்தி அது மூலமா கல்லாவும் கட்டிட்டு வராரு. அந்த ஊருக்கு புதுசா வர தாசில்தார் இந்த கோயிலை வச்சு தானும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏற்படுற மோதலால கோயிலே மூடப்படுது. ஊர் மக்கள் ஒற்றுமையா இருந்தாதான் கோயிலை மீண்டும் திறக்க முடியும் அப்படிங்கிற சூழல் வர்றப்போ வடக்குப்பட்டி ராமசாமி என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. தன்னோட வழக்கமான கவுண்டர்கள் மற்றும் ஒன் லைனர்களால வடக்குப்பட்டு ராமசாமியா இந்த படத்துலயும் சந்தானம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் கூட காமெடிக்குன்னு ஒரு பெரும் படையே களமிறக்கி இருக்காங்க. கூட இருக்கிற எல்லா காமெடியன்ஸும் ஸ்கோர் பண்றதுக்கு பக்குவமா இடம் கொடுத்து ஒதுங்கி நிக்கிறாரு நம்ம சந்தானம். அதுலயும் குறிப்பா சந்தானம் படம்னாலே தவறாம வர்ற மாறன் மற்றும் சேஷு இந்த படத்துலயும் வெளுத்து கட்டி இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம ஜான் விஜய், ரவி மரியா, நிழல்கள் ரவி, பிரசாந்த், கூல் சுரேஷ், MS பாஸ்கர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. எல்லாருமே நிறைவான காமெடி கதாபாத்திரமா மனசுல பதியறாங்க. டூயட் பாடுற நாயகியா மட்டும் இல்லாம படத்துல ஒரு கதாபாத்திரமாவே வர்றாங்க மேகா ஆகாஷ். வில்லனா வர்ற தமிழ் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பா செஞ்சிருக்காரு. ஊரோட வரலாறு, கோயில் உருவாகிற குட்டி பிளாஷ்பேக், கோயிலை வச்சு சந்தானம் செய்யற தில்லாலங்கடி வேலைகள் அப்படின்னு நிதானமா தொடங்குது படம். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க. இதனாலேயே முதல் பாதி கலகலப்பா இருந்தாலும் நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்குது. ஆனா அனைத்து கதாபாத்திரங்களையும் வச்சு ரெண்டாவது பாதியில காமெடி பட்டாச கொளுத்தி போட்டிருக்காரு இயக்குனர். ஈகோனால சண்டை போட்டுக்கிற ரவி மரியா, ஜான் விஜய் செய்யற அலப்பறைகள், குடிகார சேஷு பண்ற சேட்டைகள், ஸ்ட்ரிக்ட் ஆர்மி மேஜர் அவர நிழல்கள் ரவி செய்யும் அட்டூழியங்கள் அப்படின்னு படம் முழுக்க காமெடி காட்சிகள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். இறுதி காட்சிகள்ல அறிமுகமானாலும் மொட்ட ராஜேந்திரனும் நம்மளை சிரிக்க வைக்க மறக்கவே இல்லை. அவரோட கண்ணிவெடி காமெடி அல்டிமேட் ரகம்னு சொல்லலாம். மலையடிவாரத்துல இருக்கிற நதி சூழ்ந்த வடக்குப்பட்டிய அதோட இயற்கை எழில் மாறாம ரொம்பவே அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு ஒளிப்பதிவாளர் தீபக். காமெடியும் கதையும் ஒரே நேர்கோட்டுல வர்ற மாதிரி ரொம்பவே நேர்த்தியா எடிட் பண்ணிருக்காரு சிவநந்தீஸ்வரன். குட்டியான அழகான கோயில், பானையை வச்சு உருவாக்கப்பட்ட கடவுள் சிலை அப்படின்னு கலை இயக்குனரும் தன்னோட வேலையை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காரு. பாடல்கள் பெரிய அளவுக்கு ஈர்க்கல அப்படின்னாலும் ஷான் ரோல்டனோட பின்னணி இசை, பிளாக் ஹியூமருக்கு பல இடங்கள்ல பக்கபலமா இருக்கு. மக்களோட நம்பிக்கைகளை வச்சு எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு படம் முழுக்க நையாண்டி பண்ணிட்டு கடைசியில அந்த நம்பிக்கையே தூக்கி பிடிக்கிறதா சொல்லி படம் முடியறது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அதே மாதிரி கிராமத்துல இருக்கிற சிலரை தவிர எல்லாருமே முட்டாளா இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகள் யாருமே அந்த கிராமத்துக்கு வராம இருக்கிறது அப்படின்னு அங்கங்க லாஜிக் மிஸ் ஆகுது. மெட்ராஸை குறித்த காட்சிகள்ல முதல்ல சுவாரஸ்யமா இருந்தாலும் ஒரே மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்ல வர்றதுனால போக போக கொஞ்சம் அழுப்பா இருக்குன்னு சொல்லலாம். அங்கங்க சில காட்சிகள் மிஸ் ஆகாம இருந்திருந்தா வடக்குப்பட்டி ராமசாமி தன்னோட இலக்குக்கு கரெக்டா போய் சேர்ந்திருப்பாருன்னு சொல்லலாம்.